வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபேனுகேட் தென் மை நேம் இஸ் நித்யா. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குயிக்கான கெட் ரெடி வித் மீ தான் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து இப்போ வெளியில் கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக வந்து எப்படி குயிக்காக நான் வந்து ரெடி ஆகிறேன் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்னோட மார்னிங் ரொட்டீன் எல்லாமே முடிஞ்சது. நாங்கள் டிஃபனும் சாப்பிட்டுட்டோம். இப்போ ரெடி ஆகிட்டு வெளியில் கிளம்ப வேண்டியது மட்டும் தான் வேலையாக இருக்குது. அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து நான் குளிச்சுட்டு வந்தமே என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாமே வந்து முடிஞ்சது. இப்போ வந்து லைட்டாக என்னோடய ஃபேஸில் டால்கம் பவுடர் மட்டும் இருக்குது. இதுதான் வந்து என்னோடய யூஸ்வல் எவ்ரிடே லுக்காக இருக்கும். ஏன்னா வந்து பன் போட்டுப்போ இன்றைக்கி வந்து கொஞ்சம் போனி டெயில் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஒரு எவ்ரிடே நான் வந்து எந்த மாதிரி வந்து ரெடி ஆகிறேன் அப்படின்ற வீடியோ வேணும்னா நீங்கள் அதையும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்படி நம்ம வந்து ப்ரெசன்டபிளாக இருக்கலாம் த்ரூ அவுட் த டே அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ரொம்ப லேட் பண்ணாமல் அடுத்தடுத்து என்ன ஸ்டெப் அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஆல்ரெடி என்னோட ஸ்கின்ல வந்து சன்ஸ்க்ரீன் வரைக்குமே போட்டு ரெடியாக தான் இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாக மேக்கப்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நான் என்ன காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணணும் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான என்ன காம்பேக்ட் பவுடரோ க்ரீமோ ஃபவுண்டேஷனோ எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த சம்மருக்கு எனக்கு வந்து இந்த ஃபவுண்டேஷன் கன்சிலர்லாம் லேயராக எனக்கு போடுறது சுத்தமாக பிடிக்கல. ஸோ ரொம்ப கேஷுவலான அவுட்டிங் அப்படின்றதுனால நான் வந்து ஜஸ்ட் ஒரு காம்பேக்ட் பவுடர் மட்டும் வந்து போட்டுக்கிறேன். காம்பேக்ட் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன், ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஃபவுண்டேஷன் போடுற ப்ரஷ் தான். என்னுடைய பவுடர் ப்ரஷ், ப்ளஷ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணணும், இன்னும் க்ளீன் பண்ணாமல் அப்படியே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து இது மட்டும் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு யூஸ் பண்ணாமல். ஸோ அதனால் இதில் வந்து என்னுடைய பவுடர் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ மெயினாக அண்டர் ஐஸ், அதுக்கப்புறமா எனக்கு எங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி லைட்டாக அவங்க ஃபேஸில் டால்கம் பவுடர் இருக்குது அப்படின்னா அதுக்கு மேலே இந்த காம்பேக்ட் பவுடர் போடுறப்ப இன்னும் கொஞ்சம் பிரைட்டராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஆல்சோ வந்து ஸ்டேயுமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சீக்கிரமாக வந்து ஸ்கின்ல ஆயில் வராமல் இருக்கும். ஸோ இது ஒரு ஹேக்குன்ட்டு இல்லை, பட் இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். இது நான் வந்து ஜஸ்ட் ரேண்டமாக ஒரு நாள் இது வந்து ட்ரை பண்ணேன், பட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து வெளில எங்கேயாவது போகிறோன்னா ஃபஸ்ட் லைட்டாக டால்கம் பவுடர் வச்சு ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்து போட்டு வச்சுருவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி காம்பேக்ட் பவுடர் போட்டோன்னா அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஹெவியாக நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறது கிடையாது, ரொம்பவே லைட்டாக வந்து போட்டுக்கிறேன். ஜஸ்ட்டு எனக்கு அந்த ஆயிலெலாம் ரொம்ப செக்ரேட் ஆகி ரொம்ப டல்லான ஃபினிஷ் இல்லாமல் கொஞ்சம் பிரைட்டராக ஃப்ரெஷ்ஷராக இருக்கணும் அப்படின்றதுக்காக, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷர் லுக்கிங் ஸ்கின் இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி லைட்டாக சும்மா டஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிறேன். ரொம்ப ஹெவியாக பேக் மாதிரிலாம் நான் வந்து பண்ணலை. அடுத்து ஆஸ் யூஸ்வலாக வந்து நம்ம பண்ணுறது ஐப்ரோஸ் மெயினாக. ஸோ இப்போ நம்ம பவுடர் அப்ளை பண்ணுறதுனால ஆல்ரெடி ஃபில் பண்ணி தான் இருக்குது, பட் இப்போ நம்ம பவுடர் அப்ளை பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் கொஞ்சம் டல்லான ஃபினிஷ் மாதிரி இருக்குது. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் டார்க் பிளாக்காக நான் வந்து மாற்றிக்கிறேன். ஸோ அதுக்காக யூஸ்வலாக நான் பண்ணுற ஐப்ரோ கிட் வச்சு நான் ஐப்ரோஸ் வந்து லைட்டாக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஐப்ரோஸ் அண்ட் லிப்ஸ்டிக் அண்ட் யூஆர் குட் டு கோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கேம் சேஞ்சர் when it comes to மேக்கப். ஸோ நெக்ஸ்ட் வந்து பிந்தி வச்சுக்க போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து நம்ம ஃபைனலாக போட போகிறோம். பிகாஸ் லிப்ஸ்டிக் வந்து கொஞ்சம் நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ புதுசாக கொஞ்சம் ப்ராடக்ட் இருக்குது, அதையும் யூஸ் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்றதுனால. லிப்ஸ்டிக் ஐ ஹேவ் ஃபியூ ஆப்ஷன்ஸ் டுடே. ஸோ கொஞ்சம் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ஸ்வாட்சஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்ன லிப்ஸ்டிக் ஃபைனலாக போடலாம் அப்படின்றதையும் வந்து ஃபைனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி நான் காமிக்க போகிற லிப்ஸ்டிக் வந்து மாமா எர்த்தோடைய க்ரீமி மேட் லாங் ஸ்டே லிப்ஸ்டிக் வித் முறுமுறு பட்டர் அண்ட் வைட்டமின் இ இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ்லேருந்து என்கிட்ட 9 ஷேட்ஸ் இருக்குது டோட்டலாகவே. ஸோ இந்த 9 ஷேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட ஸ்வாட்ச் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ தட் யூ வில் நோ உங்கள் ஸ்கின் டோனுக்கு எது வந்து செட் ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதோடைய ஒரு சின்ன ட்ரையான் மாதிரி வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஒரு லிப்ஸ்டிக்கை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஃபைனலாக எனக்கு என்ன ஷேட் வந்து செட் ஆகுதோ அதை வந்து இப்போ வெளியில் போட்டு போயிடலாம். ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஷேட் வந்து 01 ரூபி க்ரஷ். இது வந்து நல்ல ஒரு ரெட்டிஷ் மெரூன் மாதிரியான கலர். ரெட்டும் கிடையாது, மெரூன் கிடையாது, நல்ல ஒரு எக்ஸாக்டாக அந்த நேம்க்கு ஏற்ற மாதிரி ரூபி கலர்லேயே இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு லிப்ஸில் போட்டுக்கிறதுக்கு. அஃப்கோர்ஸ் ஒருத்தங்களோட லிப்ஸ் பிக்மெண்டேஷனை பொறுத்தும் இதோடைய ரிசல்ட் வந்து மாறுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப க்ரீமியாக இருக்குது, பயங்கர சாஃப்டாக இருக்குது. அதோட நேமே அதான் இல்லையா, க்ரீமி மேட்டுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. இது ரொம்ப பவுட்ரு மேட் ஃபினிஷ் மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு சாட்டின் ஃபினிஷில் இருக்குது. ஸோ நம்மளுடைய செகண்ட் ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் நியூட். இது வந்து நல்ல ஒரு மாவிஷ் பிங்க் கலர். ஸோ இந்த டைம் இருக்க எல்லா ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ்லையுமே வந்து மாவு கலர் வந்து அதிகமாக நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் இருக்குது என்னுடைய லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிறது பார்க்குறதுக்கு. வெரி ஃபேர் ஸ்கின் டோனுக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு பிங்க் நியூட் லிப்ஸ் ஷேடாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிங்க் ரோஸ். இது வந்து ப்ரீவியஸாக பார்த்த ஷேடில் இன்னும் கொஞ்சம் அந்த மாவு ஷேடை கம்மி பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஒரு பிங்க்கும் பீச் டோனையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு ஷேட். இது வந்து நான் மீடியம்
ஸ்கின் டோன் டு ஃபேர் ஸ்கின் டோனுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஃபோர்த் ஷேட் பார்த்திங்க அப்படின்னா மாவ் ப்ளூம். இது வந்து அப்படியே நல்ல ஒரு மாவ் கலர். அண்ட் எனக்கு பர்சனலி மாவ் கலர்லாம் செட்டே ஆகாது என்னுடைய லிப்ஸ்க்கும் என்னுடைய ஸ்கின் டோனுக்கும். ஸோ அதனால் ஒரு லிப் லைனர் வந்து போட்டுக்கிறேன். ஸோ லிப் லைனர் போட்டதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருந்துச்சு. நல்ல ஒரு எவ்ரிடே கைண்ட் ஆஃப் ஷேட் மாதிரி இருக்கும். ஸோ அடுத்த ஷேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா துலிப் மெஜந்தா. நல்ல ஒரு மெஜந்தா பிங்க் கலர், நல்ல ஒரு பிரைட் பிங்க் கலர். அண்ட் எனக்கு இந்த மாதிரி பிரைட் பிங்க் யூஸ்வலாக செட் ஆகாது. பட் என்னவோ இந்த லிப்ஸ்டிக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு என்னுடைய லிப்ஸில் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் நான் அப்படி ஒரு கெஸ்சர் பண்ணேன், ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அதுக்கடுத்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரிகாட் டாப். இது வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஷேடாக இருக்குது. பிகாஸ் நல்ல ஒரு எவ்ரிடே ப்ரௌன் நியூடாக இருக்குது. அண்ட் ஃபேர் டு மீடியம் ஸ்கின் டோனுக்கு வரைக்குமே நல்லாயிருக்கும். டஸ்கி ஸ்கினுக்கு நல்ல ஒரு லிப் லைனர் போட்டோன்னா சூப்பரான ஒரு நியூட் ஷேடாக இருக்கும். அண்ட் அடுத்த ஷேட் பார்த்திங்க அப்படின்னா பில்லோ நியூட். இந்த ஷேட் தான் எனக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் லிப்ஸ்டிக்ஸ்லேயே வந்து சுத்தமாக செட் ஆகாத ஒரு ஷேட்னே வந்து சொல்லலாம். இதுக்கு வந்து அப்புறமேட்டு நான் ஒரு லிப் லைனர் போட்டு கூட ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஸ்டில் இது வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியல. என்னோடய ஸ்கின் டோனுக்கு வெரி ஃபேர் ஸ்கின்னுக்கு தான் இது வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஷேட் வந்து பார்த்துடலாம். அடுத்த ஷேட் வந்து 08 ஹைபிஸ்கஸ் நியூட். இதுவுமே வந்து நல்ல ஒரு மாவிஷ் பிங்க் அந்த டோனில் தான் வந்து இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு 2 பார்த்தோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லை. இதில் கொஞ்சம் பீச் டோனுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹைபிஸ்கஸ்ன்ற வேர்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அந்த ஒரு பிங்க் அண்ட் ரெட் கொஞ்சம் கலந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஃபைனல் ஷேட் ரொம்பவே சூப்பரான கிரான்பெரி க்ரஷ். இந்த ஷேட் எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல ஒரு ஒயின் மெரூன் மாதிரியான கலர். எக்ஸாக்டாக இட்ஸ் ஒயின் தான். ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் ஸ்கின்னை அப்படியே வந்து பிரைட்டன் பண்ணி காமிக்கிற மாதிரியான ஒரு சூப்பர் ஷேட் இது. ஸோ இதில் தான் அந்த 9 ஷேட்ஸ் நம்ம லிப்ஸை வந்து ட்ரை பண்ணாமல் ஃப்ளேக்கி ஆக்காமல் வந்து பார்த்துக்கும். நல்லா நரிஷ்டாக வந்து பார்த்துக்கும் த்ரூ அவுட் த டே. ஆல்சோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம ரீஅப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஃபேட் ஆச்சுன்னா. ஆல்சோ மாமா இதை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து ஒரு பிளாஸ்டிக் பாசிட்டிவ் இந்தியன் பிராண்ட். அண்ட் அவங்களுடைய ப்ராடக்ட்டில் எல்லாத்துலேயுமே வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் கிடையாது, எந்த ஒரு டாக்ஸின்ஸும் கிடையாது. அண்ட் இது எல்லாமே மேட் சேஃப் சர்டிஃபைட் ப்ராடக்ட் தான். நம்ம எவ்ரிடே கூட தரமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிப்ஸ்டிக்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிங்க்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஆல்சோ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற இந்த ஒரு கூப்பன் கோட நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 20% ஆஃபர் கிடைக்கும் மாமாயத் வெப்சைட்டில் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா. ஆல்சோ மாமாயத் ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய வெப்சைட் அண்ட் ஆப் தவிர அமேசான், நைக்கா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் பர்பிள்லேயே அவைலபிளாக இருக்குது. ஆல்சோ இப்போ உங்களுக்கு நிறைய இடத்துல ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம மேக்கப்பில் அடுத்தது ஸ்டெப் வந்து பார்க்கலாம். பிகாஸ் நான் வெளியில் போகணும், டைம் ஆகிட்டே இருக்குது. அண்ட் லிப்ஸ்டிக் வந்து நான் ஃபைனலாக தான் வந்து போட்டுக்க போகிறேன். லைக் எனக்கு ஒரு ஆரஞ்சிஷ் ப்ரௌன் மாதிரியான ஒரு டோன் வேணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய லிப்ஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் கலந்து ஒரு வழியாக நான் வந்து ஒரு ஷேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து லைட்டாக மஸ்காரா வந்து போட்டுக்கலான்னு இருக்கேன். ஸோ மஸ்காரா அதுக்கப்புறமேட்டு ப்ளஷ்ஷவே கொஞ்சமாக ஐஷேடோவாக வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் கொஞ்சம் ஐஸ் வந்து கொஞ்சம் பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், மற்றபடி மேக்கப்பில் எதுவுமே வந்து பண்ண போட்டு கிடையாது. ஸோ இப்போ டேரெக்டாக நான் வந்து மஸ்காராவுக்கு போய்க்கிறேன். ஸோ மஸ்காராவுக்கு இந்த ஒரு மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு எவ்ரிடே மஸ்காராவாக இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப், ஸ்மட்ச் ப்ரூஃப் அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸ்மட்ச் ப்ரூஃப் தான், பட் வந்து வாட்டர் ப்ரூஃப் வந்து கிடையாது. ஸோ எவ்ரிடே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த ஒரு மஸ்காரா வந்து போட்டுக்கிறேன். மேலே வந்து கொஞ்சமாக இந்த ஒரு ப்ளஷ்ஷை எடுத்து நான் வந்து என்னோடய ஐஷேடோ மாதிரி வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் இந்த ஒரு லிப்ஸ்டிக் இந்த ஒரு ஐஷேடோ கலரில் தான் நான் வந்து என்னோடய லிப்ஸ்டிக் ஷேடுமே வந்து மேட்ச் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதுக்காக இதை வந்து லைட்டாக எடுத்து போட்டுக்கிறேன் என்னோடய ஐலெட்ஸில். ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் அது தெரியவே வேணாம். சும்மா லைட்டாக ஏதோ ஒரு பாப் ஆஃப் கலர் அந்த இடத்துல இருக்குன்ற மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ அதை என்னுடைய லோவர் ஐலெட்ஸ்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஸோ that's it. இதுக்கப்புறமேட்டு நான் குயிக் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ ஆக்சரிஸும் வந்து பண்ண வேண்டியிருக்கு. ஸோ this is the final look. என்னோடய அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிவிட்டேன், ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி மேக்கப்பில் எக்ஸ்ட்ராவாக நான் எதுவுமே பண்ணவே இல்லை, அப்போவே பண்ணது தான். அண்ட் என்னுடைய அவுட்ஃபிட்டை கூட ஃபுல்லாக என்னால் காமிக்க முடியலை. ஸோ அந்தளவுக்கு லேட் ஆயிடுச்சு. அண்ட் என்னுடைய நேச்சுரல் லைட்டிங்கில் பார்க்குறதுக்கு என்னுடைய மேக்கப் வந்து இப்படி தான் இருக்குது. அண்ட் ரொம்ப சட்டிலாக எட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் அவுட்ஃபிட்க்கு நான் ஸ்டைல் பண்ணியிருந்தேன். அந்த ஆக்சரிஸாக இருக்கட்டும், இந்த பேக், ஃபுட்வேர் எல்லாமே வந்து எனக்கு பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை, டேக் கேர்.